Wie und wo kann man neue Freunde kennenlernen? ஸோ எப்படி நியூ ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஹவு டு ஃபைண்ட் நியூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்னு. ஸோ இவங்க ஆடியோ கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இவங்க எப்படி வி ஹேட் மெட்டில்டா இன் ஃப்ரைபர்க் லாய்ச்சர் கெனன் கெலண்ட். ஸோ ஹவு டிட் மெட்டில்டா ஃபைண்ட் நியூ ஃப்ரெண்ட்ஸ் இன் ஃப்ரைபர்க், அது நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லணும். அண்ட் யூ ஹேவ் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் இதுவும் ஆர்டர் பண்ணும் இந்த லைன்ஸ், எது என்ன இன்சிடென்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வருது அப்படின்னு. எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை இது பண்ணாங்க. durch ein online Netzwerk, online Netzwerk. Für Nachbarn, for neighbors. How எப்படி அந்த இது பண்ணாங்க. We had dot hat sie eine Einladung
அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க டுகெதர் ஃபார் த டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்கள புதுசாக யாருன்னே தெரியாது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்க ஆக்சுவலி அவங்கள ஆன்லைன் மூலமாக இன்வைட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு. ஓகே, இது ஆர்டர் பண்ணிட்டீங்களா? ம், எது ஃபஸ்ட்டுன்னு தெரியுமா? ஆ, ஸ்டிக். ம், யா, சூப்பர். ம், சால். சூப்பர்மா. குட் குட். ஓகே, இது வந்து நேபன் ஜாட்ஸ்மித் நாக்டேம் என்ற வேர்டை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. நாக்டேம்னா ஆஃப்டர் தட் அந்த நாக்டேம் சி இன் ஃப்ரைபோர்க் அண்ட் கே காமன் வார். ஸோ ஃப்ரைபுர்க்கு வந்ததுக்கப்புறமா ஃபேன் ஜி ஸ்னெல் ஐனே ஓணும். ஸோ இது வந்து ப்ரிட்டாரிட்டும் ப்ளூஸ் காம்பர்ஃபெக்டில் என்ன சொல்லியிருக்கோம், இங்கே வந்து ஹேட்டன்னும் வாரன்னும் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இதுதான் ப்ளூஸ் காம்பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அன்கே காமன் வார் அப்படின்னா ப்ளூஸ் காம்பர்ஃபெக்ட். இங்கே வந்து ப்ரிட்டாரிட்டும் ஃபேன்சி ஸ்னெல் ஐனா ஓணும். ஸோ இந்த நாக்டெம் யூஸ் பண்ணுற சென்டென்ஸில் வேர்ப் வந்து கடைசியில் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாடலில் வேற என்ன சென்டென்ஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் இதே மாடலில் வேற ஏதாவது சென்டென்ஸ் இருக்கா? இந்த சென்டென்ஸ் மேலே இருக்கிற சென்டென்ஸில் சேம் இந்த மாடல் இருக்கு, இந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லைங்களா? நாக்டெம் சி இன் ஃப்ரைபுர்க் அன்கே காமன் வார் ஃபேன் சி ஸ்னெல் ஐன ஓனும். சேம் ஃபார்மேட்டில் இந்த மேலே ஆலேருந்து ஆபேசேடே ஏ இருக்கு இல்லைங்களா? அது இந்த ஃபார்மேட்டில் எந்த சென்டென்ஸ் இருக்கு? Nagde Matilda abgeschlossen hatte, fancy eine Stelle in Freiburg. So same format. அதுலேயும் என்ன ப்ளூஸ் காம்பர்ஃபெக்ட் ப்ரிட்டாரிட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ nachdem sie nette Leute getroffen hat, fühlte sie sich in Freiburg sehr wohl. So after finding new friends, she felt very comfortable in Freiburg. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஷீ இஸ் ஃபீலிங் வெரி கம்ஃபர்டபுள் இன் ஃப்ரைபுர்க். ஸோ இதே ஃபார்மேட்டில் வேறு எதுவும் இருக்கா சென்டென்ஸ் மேலே? பிபி. சூப்பர். இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியணும்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று அனுப்பியிருக்கேன், கிராமட்டிக் ஆக்டிவ்னு. அதில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் வந்து பில்ட் பண்ணும். Nachdem ich die Schule abgeschlossen hatte, fuhr ich mit meiner Freundin nach. ஸோ நீங்கள் எந்த ஊருக்கு வந்தீங்களோ அந்த ஊரை சொல்லலாம். நான் சென்னை gezogen, move to Chennai. School, after completing my school, so I traveled with my friend to Chennai. மூவ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொன்று சென்டென்ஸ் பண்ணலாம். Nachdem, ஸோ ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் Ausbildung beendet completed hatte கமா போட்டுட்டு arbeitet ich
drei Jahre lang als ähm, Bankkauffrau. ஸோ ட்ரைனிங் முடிஞ்ச உடனே 3 இயர்ஸ் நான் வந்து பேங்க் கிளர்க்காக ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு நியூ ஃப்ரெண்டு கிடைச்ச உடனே, பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்ச உடனே நான் வந்து ஐ டென்ட் ஃபீல் எனிமோர் லோன்லி. Nachdem ich meine beste Freundin kennengelernt habe ich இங்கே கம்மா வரணும், சாரி. habe bin ich nicht mehr einsam. So I don't feel lonely anymore. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க, நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ உங்க இயரை ஃப்ரெண்ட்ஷிப் சிஸ்டர், நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ யூ கேன் டெல் அபவுட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க கூட எப்போ மீட் பண்ணீங்க, அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் டெல் த ஸ்டோரி. அதோட சேர்த்து இன்க்ளூட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஜேன் ஜிடி ஃபோட்டோஸ் அண்ட் வாஸ் கான்டெக்ட் ஹியர் தேர் கான்ஃப்ளிக்ட் சைன். ஸோ இங்கே என்ன மாதிரி சண்டை நடக்குது, கான்ஃப்ளிக்ட் நடக்குது, ஸோ அப்படின்னு பார்க்கணும். ஃப்ளோரியான் ஒன் சைனா எல்டன், ஃப்ளோரியான்னு அப்புறம் இவங்க பேரண்ட்ஸு. அண்ட் இதில் வந்து ஜென்னி ஒன் மார்க்கு, லவ்ரா அண்ட் ஜூலியா. ஸோ இவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆடியோஸை கேட்டுட்டு என்ன கான்ஃப்ளிக்ட்னு சொல்லணும். So what is their conflict? Computer course. Er macht einen Computerkurs und er hat viele Sachen gekauft. ஸோ நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கிறாரு. கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஓகே, தட் இஸ் ஓகே அப்படின்றாங்க. பட் பைங் டூ மச் திங்ஸ் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? கரெக்டா? ஓகே ஓகே.
Hmm. Mm. Okay. Super. ஒரு நிமிஷம். ஹலோ? ம். ஆமாங்க. ஓகே. ஓகே, கரெக்ட். ம். இங்க என்ன நடக்குது? வாட் இஸ் தேர் கான்ஃப்ளிக்ட்? எதுல? கிளீனிங். ம். ஸோ அவங்க ஒண்ணா இருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதனால அவங்க 2 பேருமே வந்து வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் டர்ன்ஸ்ல வந்து கிளீன் பண்ணணும். அவங்க மறந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இங்க வந்து நீங்க மேட்ச் பண்ணணும். சேம் ஆடியோ தான். ஆடியோ போடணுமா? இல்ல அப்படியே மேட்ச் பண்ண முடியுமா? ஓகே. Seid du Geld verdienst, since you earn money. ம்ஹ்ம். மணி ஏர்ன் பண்ணா என்ன பண்ணுவோம்? அந்த ஃபர்ஸ்ட் இந்த பையன் என்ன பண்ணான்? ஃப்ளோரியான். ம்ஹ்ம். Seid ஆ காஃப் டு ஆஃப்ட் ஜாக்கன். ஸோ நிறைய திங்ஸ் வாங்கிட்டே இருக்க. நீ ஏர்ன் பண்றதுல ஆரம்பிச்சதுலேருந்து யூ ஆர் பையிங் மெனி மெனி திங்ஸ். Es dauert nicht mehr lang. It doesn't take much long. Mhm. Bis das Essen fertig ist. Cooking முடிக்கிறதுக்காக. So seit du den Job gewechselt hast, so since then you changed your job, um, constantly exhaust ஆகுற. Warum kann ich mich nicht ausruhen?
So why can't I take rest while you meet your friend? Während du mit Simon telefonierst. Yeah. சைமல்டேனியஸாக நீ ஃபோன் பேசிட்டு நீ க்ளீன் பண்ணலாம்லே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பிஃபோர் இஷ் புட்ஸ் ஸோ பிஃபோர் ஐ க்ளீன். ஆ எஸ். ஸோ இந்த மாதிரி சைட் டைம் வேர் அண்ட் பிஸ்ஸு பிஃபோர் இது எல்லாமே நேபன்ஸ் ஆக்ஸ். சைட்டு சைட் டைம் சின்ஸ் தென். வேர் அண்ட் வந்து டியூரிங். பிஸ் வந்து until you come. We wait until you come back. She drinks coffee. She drinks before tea. She telephones Yulia. So before. இது வந்து எந்த இது வரும்? Florian kommt nach Hause before the session ist. So second placeல before யூஸ் பண்ணும்போது verb வந்து லாஸ்ட்ல இருக்கு. So Florian hat einen Schüler Job. Verdient selbst Geld. இங்க வந்து seit யூஸ் பண்ணணும். Seit Florian hatன்றது கடைசியில வரும். So seit Florian einen Schüler Job hat இந்த இடத்துல வரும் hat. இந்த ஏரோ இங்க வராது. கமா போட்டுட்டு verdient இந்த இடத்துல ஏரோ வரும். verdient selbst Geld. Seit Florian einen Schüler Job hat, verdient selbst Geld. ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி அனுப்புகிறீங்களா? ஸோ வி ஹைசன் தி சாட்ஸை. ஸோ உங்கள் லாங்குவேஜில் இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி. நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். லேசன் சிடி ஃபோரும் பைட்ரேக்கர் சும் தேமா ஸ்ட்ரைட்டன். ஸோ ஸ்ட்ரைட்டன் ஃபைட்டிங் டாபிக் வந்து ஃபைட்டிங். ஸோ ஃபார் மூணுத்துக்கும் வந்து ஒரு டைட்டில் மேட்ச் ஆகும். என்ன டைட்டில் அப்படின்னு நீங்கள் தோணும். படிக்கிறீங்களா? ஸோ இஷ்டிந்த வென் man sich wirklich liebt. ஸோ உண்மையாகவே வந்து ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருந்தா நம்ம என்ன பண்ணோம், சண்டை போட மாட்டோம். பிகாஸ் இது வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை டேமேஜ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ஒருத்தர் ஒரு வாட்டி விட்டு கொடுத்தா நெக்ஸ்ட் டைம் இன்னொருத்தர் விட்டு கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு டாலரண்ட்டாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் ஆக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ பிகாஸ் எல்லாருமே ஒரே ஒப்பீனியன் இருக்காது. ஸோ இட் வில் டிஃபர். ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் ஒர்க் பிளேஸ்லேயும் இது அப்ளை ஆகும். நாட் ஒன்லி ஃபார் த ரிலேஷன்ஷிப், திஸ் வில் அப்ளை ஈவன் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இன் த ஒர்க் பிளேஸ். ஸோ இதுக்கு என்ன டைட்டில் மேட்ச் ஆகும்?
அந்த ஹார்மோனி இஸ் விஸ்டிங். ஹார்மோனின்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்து போகும் இல்லைங்களா அது. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட். ம். மீனிங் படிச்சிங்களா? எயித்துலேருந்து. சரி சரி பரவாயில்ல. ஓகே. ஏவிக ஹார்மனி அதாவது எட்டர்னல். ஏவிகனா எட்டர்னல். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக கிடையாது. சம்டைம்ஸ் ஒன் வில் சிம்ப்ளி கெட் அன்னாய்டு. ஸோ அதனால ரிலேஷன்ஷிப் ஷுட் நாட் கம் டு அன் எண்ட். ஒரு நிமிஷம். ஹலோ. நானா. ஓகே ஓகே. ஆ ஆ ఆ! హ్మ్. సర్లే అయిపోయింది ఏం చేసేది. హ్మ్. ఆ! సరే. హ్మ్. ఓకే. హ్మ్. ஸோ அதனால ரிலேஷன்ஷிப் ஷுட் டோன்ட் ஹெண்ட். ஸோ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஆஃப் அன் ஹவர் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுவோம். பட் ஆஃப்டர் 10 minutes again we forget that one. ஸோ we don't have same kind of wish or plan. அண்ட் எல்லா வேர்ட்ஸுமே வந்து நம்ம அளவெடுத்து பார்க்கக்கூடாது. வி ஷுடன்ட் கீப் லை ஆல் த வேர்ட்ஸ் இன் த கோல்டன் ஸ்கேல். ஸோ சைலன்ஸ் சைலன்ஸ் வந்து எப்போவுமே வந்து வேர்ஸ் வேர்ஸ்டாக இருக்கும். எப்போவுமே அமைதியாக இருக்கிறது இட்ஸ் நாட் குட். ம். ஆமாம். சும்மா ஃபாரின் கான்ஃப்ளிக்ட். நெக்ஸ்ட். சம்டைம்ஸ் கிரிட்டிசிசம் வந்து இட் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச். ஒருத்தர் பேசினா இன்னொருத்தர் கண்டிப்பாக பேசுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இஸ் ஒன் ஷுட் பி பீஸ் அண்ட் டிப்ளமேட்டிக். ஸோ எண்ட் எண்டில் வந்து அக்ரி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஸ்டார்ட்ஸ் லைக் நீ இப்படி பண்ணுற, நீ எப்பவுமே அந்த நீன்ற மாதிரி வேர்ட்ஸ் இல்லாமல் we have to say ஐ விஷ். நான் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி சொல்லி பழகிக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் இது வந்து உங்களுக்கு வந்துடும். இன்னொருத்தவங்களை ப்ளேம் பண்ணாமல் நம்ம நம்ம அப்படின்னு சொல்கிறது பெட்டர் அப்படின்னு. எஸ். ஓகே.
ஸோ வெல்ஷர் மைனிங் ஸ்டிம்மென்ஸு வெல்ஷர் நிட் இது மூணுத்தில் வந்து எந்த ஒப்பீனியன் வந்து உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறீங்க, எது ஓகே இல்லைன்னு நினைக்கிறீங்க? எது ஓகே எது ஓகே இல்லை உங்களுக்கு? ம் ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் நாட் ஓகேவா? ஓகே ஓகே. ம்